شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான் ஏனைய பாவங்களிலே ஈடுபடுகிற மனிதர்களை தான் நாடுவோரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம் நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் பாவம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஷிர்க் என்பது பெரும் பாவங்களில் முதன்மையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம் இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் ஷிர்க் என்பது இணை வைத்தல் என்பது எம்மை நிரந்தர நரகத்திலே தள்ளி எம்மை அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நரகத்திலே தள்ளிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது நமது ஊரில் நமது பிரதேசத்தில் இன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்புகள் சர்வ சாதாரணமாக அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்று அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு நல்லடியார்கள் அழைக்கப்படுகிற அளவுக்கு நமது ஊர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு இணை வைப்பிலே மூழ்கி இருக்கிறது இதை நானும் நீங்களும் மறுக்க முடியாது இணை வைப்புகளும் அனாச்சாரங்களும் நமது ஊரில் இடம்பெறுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அழைப்பதற்கு பதிலாக ஷாஹுல் ஹமீத் ஆண்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டப்பட்ட ஆலயத்திலே அழைக்கப்படுகிறார் யா அல்லாஹ் என்று அழைப்பதற்கு பதிலாக யா ஷாஹுல் ஹமீத் என்று அழைக்கிற மாதிரியான செயற்பாடுகள் நமது சமூகத்திலே இடம்பெறுவதை நானும் நீங்களும் மறுத்துவிடக் கூடாது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இப்படிப்பட்ட இணை வைப்புகள் நடக்கிற இடங்களுக்கு நாங்கள் போகலாமா என்று கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார் வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உங்களுக்கு ஒரு விடயத்தை இறக்கி விட்டான் அன்னிதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகூது மாஹும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற இடங்களை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் பரிகாசம் செய்யப்படுகிற இடங்களை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தகூது மாஹும் அவர்களோடு போய் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளாதீர்கள் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரி அவர்கள் வேறு விடயத்தில் ஈடுபடும் வரை அவர்கள் அந்த பாவத்தை விட்டு நீங்கும் வரைக்கும் அந்த இடத்திற்கு நீங்கள் போய் உட்கார வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படி நீங்கள் உட்கார்ந்து விட்டால் இன்னக்கும் மினல் மிஸ்லுஹும் அப்பொழுது நீங்களும் அவர்களை போன்றுதான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே பாவங்கள் நடக்கிற சபைக்கு ஒரு முஸ்லிம் போகக்கூடாது அவன் போனால் அவனும் பாவிதான் இணை வைக்கிற இடத்திற்கு போனால் அவனும் இணை வைப்பாளன் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொன்னார்கள் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதிஹி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் யாரை சபித்தார்கள் வட்டியை உண்ணுபவனை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் வட்டிக்கு கொடுப்பவனை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் வட்டியை எழுதுபவனை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுகிற இரண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் சபித்து விட்டு சொன்னார்கள் ஹும் சவா இவர்கள் எல்லோரும் கூலியில் சமமானவர்கள் எழுதுகிறவருக்கும் வட்டியை உண்டவருடைய கூலிதான் சாட்சி சொல்கிறவருக்கும் வட்டியை உண்டு வாங்கியவருடைய கூலிதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே பாவத்தில் பங்கு கொண்டால் பாவத்திற்கு உதவி செய்தால் நாமும் அதே பாவத்தை செய்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே நமது ஊரில் கொடி இறக்கப்பட்டு விட்டால் முதலாவது அந்த இடத்திற்கு போகக்கூடியவர்கள் நம்மவர்கள் தான் என்ன சொல்வார்கள் கொடி இருக்கிற பொழுது நாங்கள் போக மாட்டோம் அது இணை வைத்தல் கொடி இறக்கினால் போவோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம் நாங்கள் அங்கு இணை வைப்பதற்காக போகவில்லை மூஞ்சி முட்டாஸ் வாங்க போகிறோம் வீட்டுக்கு பூவாஸ் வாங்க போகிறோம் சட்டி பானை வாங்க போகிறோம் துணி வகைகள் வாங்க போகிறோம் அங்க என்ஜாய் பண்ணுவதற்கு தான் போகிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் 99 வீதமானவர்கள் இதை சொல்லிக் கொண்டுதான் அங்கே போவதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை மறந்துவிடக் கூடாது ரப்புல்லாஹ் சொல்கிறான் பாவம் நடக்கிற சபையை கேள்விப்பட்டால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற சபையை கேள்விப்பட்டால் எங்கே அல்லாஹ்வுடைய வசனம் நிராகரிக்கப்படுகிறது வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா பள்ளி வாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது அந்த பள்ளியில் அவனை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள் கபர்களை கட்டி அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள் அல்லாஹ்வையும் தொழுது கொண்டு ஒரு அறையில் அல்லாஹ்வை தொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த அறையில் போய் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவரே என்னுடைய குழந்தையின் நோயை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறோம் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவரே எங்களுடைய பிழையை பொறுங்கள் என்று பிரார்த்திக்கிறோம்
அதே பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேத வசனம் நிராகரிக்கப்படுகிற இடமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், பள்ளிவாசலில் என்னை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டாம். ஆனால் நமது சமூகம் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்கிற சபை, தெளிவாக இணை வைப்பு நடக்கிற சபை. அங்கே என்ன காரணத்திற்காக போனாலும் நாம் இணை வைப்பாளர்கள். லஇன் அஷ்ரக்த லயஹ்பிதன் அமலுக், நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாத்திலாகிவிடும். நிறைய பேரை பார்க்கிறோம், Facebookல ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள், நாளை குடும்பத்தோடு நாங்கள் கொடியேற்ற பள்ளிக்கு போக தயாராக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் போவது கொடியேற்ற பள்ளிக்கல்ல, நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்களும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாத்திலாக ஒரு இடத்திற்கு போகிறீர்கள். நீங்கள் தொழுத தொழுகை அங்கே போனால் பாத்தில், நீங்கள் நோற்ற நோன்பு அங்கே போனால் பாத்தில், நீங்கள் செய்த ஹஜ்ஜி அங்கே போனால் பாத்தில். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அங்கு போனால் நீங்களும் இணை வைப்பாளர்கள் தான். கொடி ஏற்றப்பட்ட பொழுது போனாலும் அதுதான், கொடி இறக்கப்பட்ட போனாலும் அங்கே நடப்பது அதுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே இல்லாத சாமான் அங்கே இல்லை, உலகத்திலே இல்லாத தீம்பண்டம் அங்கே இல்லை. எனவே எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே பெற்றுக் கொள்ளலாமானால் ஒரு காரணம் சொல்லி அல்லாஹ்வை ஏமாற்றி ரசூலை ஏமாற்றி ஒரு சாட்டுப்போக்கு சொல்லி இப்படியான இணை வைப்பான இடங்களுக்கு நாம் போவோமாக இருந்தால் நிச்சயம் நாமும் இணை வைப்பாளர்களுடைய பட்டியலில் எழுதப்படுவோம். நாம் போய் சேருகிற இடம் நிரந்தர நரகம் என்பதை மறந்துவிடாமல் நாம் ஒவ்வொருத்தரும் இணை வைப்பை அஞ்சி இந்த மிக பெரும் பாவத்தை பயப்பட்டு இதிலே இருந்து நீங்கி நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.